கடைசி நாட்களில் மனுஷர்கள் எப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கடைசி காலங்க எதுங்க? இந்த காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த காலகட்டத்தை தான் பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவைகளை நீ விட்டு விலகு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதாங்க கடைசி காலம். நான் வாசித்தமே, எத்தனை பேர் நான் வாசித்ததை நீங்க கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டவைகள் இவைதான். இவைகளை மறுபடியும் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் விட்டு விலகுகின்றார். எப்போ நடக்கும்? இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதைதான் ஆண்டவர் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் விட்டு விலகினால் நாம் ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக காத்திருப்போம். இனி காலம் செல்லாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த காலை தினத்தில் எங்களோட பேசும் வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. இந்த பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இவைகளை விட்டு விலக எங்களுக்கு பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.